Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் மைனூட்டாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் கொஞ்சமாக நமக்கு விரிவடைந்து காணப்படும். ஸோ இது எதனால் விரிவடைதுன்னா நமக்கு அதிகமான உஷ்ணத்தினால இருக்கலாம். ஸோ ப்ளீடிங் ஆகிற உணர்வே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உடலில் இருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி டோட்டலாக நமக்கு வெயிட் லாஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். மூலாதார பகுதியில் சூடு அதிகமாகும்போது நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அதிகமான இந்த பைல்ஸ் தொந்தரவுகள் நிறைய பேருக்கு இருக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வெயில் காலம் ஆரம்பிக்குது, உடல் உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னாவே இந்த மூலம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. ஆசனவாய் பகுதியில் வரக்கூடிய இந்த பிரச்சனை நம்ம நிறைய பேருக்கும் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா காலப்போக்கில் இது வருடக்கணக்கில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம உடலோட நார்மலாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம், எப்போவுமே இருக்கக்கூடிய ஆரோக்கியம் ரொம்ப குறைபாடு ஆகுதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம உடல் உஷ்ணத்தை சரி செய்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம், இந்த அதிகமான உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய இந்த மூல பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். பொதுவாக இந்த மூலம் அப்படின்னு சொல்கிறது இந்த வாதம், பித்தம், கபம் 3 தோடங்களிலும் மாற்றம் ஏற்படும் போது நமக்கு வருது. முக்கியமாக இந்த பித்தம் தொடர்பாக வரக்கூடியது தான் அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். நம்ம ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் மைனூட்டாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் கொஞ்சமாக நமக்கு விரிவடைந்து காணப்படும். ஸோ இது எதனால் விரிவடைதுன்னா நமக்கு அதிகமான உஷ்ணத்தினால இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது நிறைய மெடிசன்ஸ் எடுத்துருக்குறோம் அதனோட சைடு எஃபெக்ட்ஸாக வரலாம். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவு இதனாலேயும் ஆசனவாய் பகுதியில் பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் விரிவடைந்து இருந்துச்சு, இதனோடைய நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவும் இருந்ததுன்னா ஸோ இது ரொம்ப ட்ரையாக நம்ம ஸ்டூல்ஸ் வெளியேற்றும் பொழுது நமக்கு இரத்த நாளங்கள் சிதைவடைந்து மூலம் பிரச்சனை ஏற்படுது, பைல்ஸ் பிரச்சனை ஏற்படுது. இதில் பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உள் மூலம், வெளி மூலம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிலருக்கு இன்டர்னலாகவே நமக்கு ஒரு சின்ன க்ரோத் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வளர்ச்சி, விரல் அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். இது நமக்கே கண்ணுக்கே தெரியாத மாதிரி உள்ளே இருந்துகிட்ருக்கும்னு சொல்லலாம். ஒரு 2 to 4 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு உள்ள வளர்ச்சியானது இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறை நம்ம மோஷன் போகும்போதும் அதிகமான வலியை கொடுக்கும், எப்போவாவது நமக்கு ப்ளீடிங் இருக்கும். இதில் இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தோம்னா மோஷன் போகும்போது அந்த க்ரோத் வெளியில் வர்றதை நம்ம பார்க்க முடியும், பட் ஆட்டோமேட்டிக்காக அது திரும்ப உள்ளே போயிடும். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளியிலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும், எப்போவுமே இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளியிலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ உள்ளே போகலை, கை வச்சு அழுத்தி விட்டால் ஒரு சிலருக்கு உள்ளே போயிடும், இல்லை ஒரு சிலருக்கு வெளியிலேயே அந்த க்ரோத் இருக்கிற மாதிரியே இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீடிங் ஆகிற உணர்வே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உடலில் இருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி டோட்டலாக நமக்கு வெயிட் லாஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். பேசிக்காக உடலில் எந்த சத்துக்களுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் அந்த சூடு அதிகமாகும்பொழுது இது மூலாதார சூடு அப்படின்னு சொல்லுவோம். மூலாதார பகுதியில் சூடு அதிகமாகும்போது நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அதிகமான இந்த பைல்ஸ் தொந்தரவுகள் நிறைய பேருக்கு இருக்கும். பொதுவாகவே நம்ம உடலில் ஆசனவாய் பகுதியில் அந்த உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறது அதிகமாக தான் இருக்கும். நார்மலாக பாடி டெம்பரேச்சரை விட ஆசனவாய் பகுதியில் கொஞ்சம் உடல் வெப்பம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுவும் நம்ம உட்காந்துகிட்டே இருக்கோம், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய, அது வறண்ட தன்மையில் இருக்கக்கூடிய உணவுகள், மைதா சார்ந்த உணவுகள்னால் இது மெயினாக சொல்லலாம். இதை நம்ம நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம், தண்ணீர் சரியாக குடிக்கல, ஃபைபர் கண்டென்ட், நம்ம நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடலை, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு ஏற்பட்டு நாளடைவில் நமக்கு பைல்ஸ் தொந்தரவும் இருக்குது. ஒரு சிலர் இதுக்கான நான் அறுவை சிகிச்சைகள் செஞ்சுட்டேன்,
இருந்தாலும் 2 வருடத்துக்கு ஒரு முறை 3 வருடத்துக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை முழுவதுமாக வேரோடு நம்ம வந்து குணமாக்கக்கூடிய நம்ம மூலிகை மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நம்ம உணவு முறைகள் என்னன்றதும் பார்க்கலாம். மூலிகைகளையே உணவாக நம்ம பயன்படுத்துகிற முறை தான் இதுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா குடல் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம மருந்துகள் விட முதல்ல உணவு முறை மூலம் தான் அதை வந்து சரி செய்யணும். ஸோ உணவை வந்து அது டைஜஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல தான் நமக்கு குடல் பகுதி இருக்குது. ஸோ இதில் நம்ம எடுக்கக்கூடிய உணவையே மருந்தாக மாற்றி எடுக்கணும். பேசிக்காக என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து கடுக்காய் பொடி நமக்கு தேவைப்படுது. இந்த கடுக்காய் பொடியில் வெல்லம் சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ கைகளாலே பிசைச்சிக்கிட்டே வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சிடணும். இதை நம்ம தினமும் காலை மதியம் இரவு இந்த உருண்டைகளோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1 கிராம் அளவுக்கு இருக்கணும். 1 கிராம் அளவுக்கு இந்த உருண்டைகளை எடுத்து வச்சுட்டு 3 வேளையும் ஒரு உருண்டை உணவுக்கு பின் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் மலச்சிக்கல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரத்தம் குறைபாடு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருந்தாலும் அதை நமக்கு சரி செய்யறதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி மாதுளை சாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதுளை சாறு வந்து நாட்டு மாதுளை சாறு எடுத்து ரொம்ப தண்ணி கலக்க வேண்டாம். ஒரு 100 ml அளவுக்கு தினமும் குடிக்கணும். ஏதாவது ஒரு டைமில், அதுவும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா இது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு வந்து ப்ளீடிங் ரத்த போக்கு இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக மாதுளை பழம் பயன்படுது. ஸோ மாதுளை சாறு நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். ஒரு சிலருக்கு எக்ஸ்டர்னலாக பைல்ஸ் இருக்கும். ஸோ வெளிப்பிரயோகமாக ஒரு க்ரோத் இருக்குது, அந்த பைல்ஸை நம்ம சரி பண்ணணும்னா துத்தி இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். இதனோட சிற்றாமணக்கு இலைகள் இருக்குது இல்லையா, நம்ம வந்து ஆமணக்கு இலை அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் சிவப்பு ஆமணக்குனா இன்னும் சிறந்தது. அப்போ இந்த துத்தி இலைகளும் சிவப்பு ஆமணக்கு இலைகளும் வச்சு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக இதில் விளக்கெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பைல்ஸில் நம்ம தினமும் அப்ளை பண்ணிக்கிட்டே வரோம். தூங்கும்போது நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா ஒரு 4-5 நாட்கள்லேயே எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பைல்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும். இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை குறைத்து முக்கியமாக இந்த பைல்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக சிறந்ததாக நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ பைல்ஸ் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவோடையே சேர்த்து சாப்பிடும்பொழுதும் நமக்கு இந்த மூலம் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகுது. இதில் முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் பார்த்தோம்னா சின்ன சின்ன மூலிகைகளை சேர்த்து சாப்பிடணும். அதிகமான புளிப்பு காரம் நான்வெஜ் அதாவது அசைவ உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். மைதா சார்ந்த உணவுகள் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த மாவு சத்து மாவு பொருளால் செய்யப்பட்ட உணவுகள் நம்ம சாப்பிட்றதும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம உணவிலே இந்த காய்கறிகளோடு சேர்ந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அதுவும் இப்போது இந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய தர்பூசணி முலாம்பழம் இந்த மாதிரி பழங்கள் வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இதையெல்லாமே நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது அதிகமான உடல் உஷ்ணம் நம்ம உடல்ல இருந்து குறைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய கருணை லேகியம், இந்த பிடிக்கருணை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடலாம். பிடிக்கருணை மூலத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிடிக்கருணை ஒன்று வந்து வேக வைத்து இதை நல்லா மசிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதனோட கொஞ்சமாக சீரக பொடி சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து அந்த மலச்சிக்கல் குறைந்து மூலம் பிரச்சனைகளுக்கு கருணை கிழங்கு ரொம்ப முக்கியம். பிடிக்கருணை இது வந்து கருணை லேகியம் அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்குது, இதை பயன்படுத்தலாம். அடுத்தது முக்கியமாக சுண்டை வற்றல் சூரணம். இந்த மருந்து இந்த சுண்டை வற்றல் சூரணம் பார்த்தோம்னா அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் குடல் பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகச்சிறந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் பட்சத்தில் சீக்கிரமாகவே இது சரியாகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்கும். அதே மாதிரி இந்த
பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் இருக்கும். நிறைய பெண்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களும் இந்த சுண்டை வற்றல் சூரணம் பயன்படுத்தும்போது சுகர் லெவல் நமக்கு குறைந்து ஆசனவாய் பகுதியில் இந்த மூல பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ உணவு முறைகளோடு இந்த மருத்துவ முறைகளும் நான் சொன்ன இந்த வீட்டு குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மூல பிரச்சனைகள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே இதிலே குணப்படுத்திக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.